ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் sujinasrei lyfstyle. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான முறையில் பால் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. வெல்லம், தேங்காய், அரிசி மாவு போட்டு பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. சட்டுன்னு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா டப்பு டிப்புன்னு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்குள்ளார நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா? அதுக்கு நான் இங்கே நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நான் ஈர அரிசி மாவு அரைக்கலாம் ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கலரிக்க போகிறோம். கூடவே நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். நல்லா எவ்வளோ கொதிக்க இருக்கோ தண்ணி அந்தளவுக்கு கொதிக்க வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. மாவு ஒன்று பின்னுமா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மேலும் கீழுமா திருப்பி போட்டு கிளறிக்கோங்க. ஃபுல்லாக மொத்தமாக ரோல் பண்ணி கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரெடியாக எடுத்து பிசைஞ்சு இப்போ கையில் எண்ணெய் தடவிண்டு ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி ஊட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே சட்டுன்னு ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி. பார்த்திங்கன்னா நல்லாவே உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். ரவுண்ட்னாலும் உருட்டிக்கலாம், இல்லை மெலிசா இந்த மாதிரி நீட் ஷேப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதில் இந்த கொழுக்கட்டைகளை உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை போட்டு நல்லா கொதிக்க விடுற தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக பாயில்ட் ஆகிடும். அதுக்காக இதில் போடுறோம். இது எல்லாமே மிதந்து மேலே வரும். இப்போ நான் கீழே இருக்க மாதிரி இருக்குல்ல, இது இப்போ மேந்து எல்லாம் மேலே வரும். அப்புறமா அடுத்த இது வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கீழே மிதந்து வரும்போது அடுத்த நம்ம ஊட்டி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டைகள், அது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். மொத்தமாக இதில் சேர்த்து கலரக்கூடாது. இப்போ பார்த்திங்களா எல்லாமே மிதந்து மேலே வந்துட்டு பார்த்திங்களா முன்னாடி போட்டதெல்லாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம திரும்பி இன்னும் கொஞ்சம் உருட்டைகள் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இதில் அதே மாதிரி இது மிதந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய், வெல்லம்லாம் போட்டு நம்ம கலரிக்க வேண்டியதான். பாருங்கள், இதுவும் மேலே பபிள்ஸ் விட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கொழுக்கட்டையும் மேலே வந்துடும். எல்லாமே அடி பிடிக்காது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வெந்து மேலே பபிள்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்துங்க கொழுக்கட்டையெல்லாம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம 2 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கோம். அதனால் 1 கப்பு வெல்லம், 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா கொதித்து வெந்துடுத்து கொழுக்கட்டையெல்லாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெல்லத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நம்ம நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் வெல்லம். நீங்கள் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா கரையை விட்டு கூட ஜலத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்கே அப்படியே தான் எடுத்துட்டுருக்கேன். வெல்லத்தை பொடிச்சு அப்படியே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. நல்லா வேக விடுங்க. இது 2 நிமிஷம் அப்படியே கொதி வந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சூப்பராக வேக ஆரம்பிச்சிடுது. நல்லா பபுள்ஸ் விட ஆரம்பிச்சிடுது. இது நல்லா கொதி வந்ததுன்னு அர்த்தம். அடி பிடிக்காமல் ரொம்பவே ஈஸியான முறையில் பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.